அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான சிவன் சொல்வாராம், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்காத, எத்தனை குழந்தை பிறந்தாலும் யாருக்கும் தானம் பண்ணுற பாக்கி இருந்தாலும் கன்னியாதானம் பண்ணக்கூடிய சக்தி பெண் குழந்தை பெற்ற தகப்பனுக்கு மட்டுமே உண்டு. அன்னதானமா அவன் சம்பாதிச்சு கொடுப்பாயா, அது ஒரு 2 நாளைக்கு சரியாக போயிடும். ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டு இன்னொரு இடத்துல அன்னதானம் பண்ணும்போது அவன் சாப்பிட்டு போயிடுவான். கண் தானமா நீ இதெல்லாம் இன்னொருத்தர் தருமா போயிடுவான். ஆனால் கன்னியாதானம் என்பது இன்னொருத்தனின் வம்சத்தை சுமந்து வழித்தோன்றலாக தருவது தான் கன்னியாதானம். பெண் குழந்தை பெற்றோர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியம், ஆண் குழந்தை பெற்றோர்களுக்கு கிடையாது. வாங்க பிறந்தவன் ஆம்பளை, தானம் பண்ண பிறந்தவன் பெண் குழந்தை பெற்றவன் தான். அவன் கொடுக்கும்போதே இந்த பிறவியை முடிப்பும் பொழுது கன்னியாதானம் பண்ணி ஒருத்தர் வச்சுட்டான்னா பெண் குழந்தை பிறந்தவனுக்கு தான் பாக்கியம். அதனால தான் அதுலேயும் ஒரு சுவையை இறைவன் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ராகு நினைவூட்டுகிறார். பெண் குழந்தாய் நீ அழுகாய், அதனால் செவ்வாய்க்கிழமை நீ விளக்கு போடு, துர்க்கைக்கு விளக்கு போடு, எனக்கு இஷ்ட தெய்வமாக போடு, உனக்கு இந்த நற்கருணை பிறவியை நான் தருகிறேன், தாலியோட காளியோட அருளையும் பெற்று வந்து உன்னுடைய தாலி பாக்கியத்தை நான் பெருகித்தாரேன், அதில் நான் என்னுடைய ராகுபாவத்தையோ தோஷத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவாதிரை சிறப்பான ஒரு நாளாக இருக்குன்னு தான் அதை சொன்னேன்.